அந்த 2095 என் திருமணம். 2017 வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுனது கூட கிடையாது. மாமனாரோ மாமியாரோ எனக்கு எந்த உதவியும் செய்யல. அந்த தடுப்பூசி போடுற டைமில் அதுக்கு பைசா இல்லை என்கிட்ட. எப்போ பாரு சண்டை போடுறது, கோச்சிட்டு ஓடுறது, திருப்பி ஒடியாடுறது, இப்படியே ஒரு வாழ்க்கை. என்னை செருப்பாலே அடிச்சிட்டாங்க. செருப்பால் அடித்ததும் சண்டையில் பெரிய பிரச்சனை ஆகி அவமானம் தாங்க முடியாத நான் வெளியில் வந்தேன். வெளியில் ஒடியாந்து எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையினா எங்கள் அப்பா வாசப்படியில் நிற்கிறாங்க. அந்த நேரம் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. செருப்படிப்பட்ட பிறகு நம்ம இந்த அவமானத்தை தாங்கிட்டு உயிரோட இருக்கக்கூடாதுன்ட்டு ஓடுறேன். 36 வயசுல நீ படிச்சு என்ன வேலைக்கு போயிடுவ? நீ படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சு காலேஜ் படிப்பை முடிச்சு 94 95 நீ படிச்சு முடிச்ச. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நீ புக் எடுத்தா உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எனக்கு காது கேட்காதுங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லைங்களா? கிளாஸ் எடுக்கக்குள்ள மைக்கு சத்தம் கடைசி வரைக்கும் கேட்கும். ஆனா எனக்கு மைக்கு சத்தம் எக்கோ அடிக்கும். எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, இன்னும் கவுன்சிலிங் கூப்பிடல, நம்மளை கூப்பிடல. நம்ம உட்காந்துருக்கோம், 4th குரூப் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். குரூப் 2A அப்பியர் ஆகிட்டோம். அப்பயே குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வருது, அதுக்கும் அப்ளை பண்ணுறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, நான் 13 மார்ச்சில் தான் குரூப் 2 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நான் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணுறேன். 2013 மார்ச்சில் தான் கம்ப்ளீட் பண்ணுறேனே நான். அந்த டைமில் தான் என் பொண்ணும் டிகிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. நான் அந்த பதவியை வாங்கக்குள்ள எனக்கு கரெக்டாக 40 வயசு. சரியாக 40 வயசில் நான் இங்கேருந்து கவுன்சிலிங் போகிறேன். கவுன்சிலிங் போனால் எனக்கு ஃபஸ்ட் ரேங்க்குங்கிறதுனால, நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்குங்கிறதுனால குரூப் 2Aல நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அதுலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. என்ன அப்போ எல்லாரையும் கேட்குற மாதிரி ஃபார்மாலிட்டி கேள்வி கேட்டாங்க. ஏம்மா ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கீங்க, 2 பதவிகளை வேணான்ட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் ஏம்மா இந்த பதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு 45 வயசு முடிஞ்சிச்சிங்க சார். 45 வயசு முடிஞ்சு 46வது வயசு தொடங்குது. இந்த வயசில் இவ்வளோ சின்ன பசங்க கூட போட்டி போட்டு என்னோட திறமையை நிரூபித்து என்னோட திறமைக்கான அங்கீகாரமாக இந்த இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் பூவழகி. நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா சாக்காங்குடி கிராமத்திலேருந்து இப்போ டிஎன்பிசியில் உள்ளாட்சி நிதி தணிக்கை அலுவலராக பணிபுரிகிறேன். உதவி ஆய்வர் பணியிடத்தில் இருக்கேங்க. எனக்கு நான் சாக்காங்குடி கிராமம் தாங்க. அப்பா அடிப்படையில் விவசாயி தான். சேவாமந்தர் பரங்கிப்பட்டியில் சேவாமந்தரில் படிக்க வச்சாங்க. ஹாஸ்டலில் படிக்க வச்சாங்க. என்ன என் தங்கச்சி, எனக்கு 2 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. என் சின்ன தங்கச்சிக்கு வாயும் பேசாது, காதும் கேட்காது. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, என் தம்பியும் ஒரு மாற்றுத்திறனாளி. ஏன்னா இது அம்மாவும் அப்பாவும் உறவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே காது கேட்காது. அது நிறைய பேருக்கு தெரியாது. என் சின்ன தங்கச்சிக்கு வாயும் பேசாது. என்னோட பள்ளி படிப்பை சேவாமந்தர் பரங்கிப்பட்டியில் முடித்தேன். ஸ்ரீமுட்லூர் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி விலங்கியல் எடுத்து படித்தேங்க. இந்த சூழ்நிலையில் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்குள்ள, 3rd இயர் படிக்கக்குள்ள எங்கள் சொந்த தாய் மாமா பையன் ஒருத்தருக்கு நான் விரும்பினப்ப எங்கள் அப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வேற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காதல் திருமணம் போய் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லி தான் எங்கள் அம்மா என் பொண்ணை பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வாரிசு, முதல் வாரிசு அப்படிங்கிற எண்ணத்தில் என் பெரிய பொண்ணு பிறந்தது எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட கிட்டத்தட்ட 2008 9 வரைக்குமே, இன்னும் சொல்ல போனால் நான் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ணி நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுக்கிற வரைக்குமே 2017 வரைக்கும் எங்கள் அப்பா, அந்த 2095 என் திருமணம், 2017 வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுனது கூட கிடையாது. நான் காஃபி வச்சா கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க. நான் இருக்கிற தேசப்பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு காட்ட வேண்டிய அன்பெல்லாம் என் பொண்ணுக்கு காமிச்சாங்க. எங்கள் அப்பா என் பெரிய பொண்ணு மேலே அவ்வளோ உயிர், அப்படி வளர்த்தாங்க. எனக்கு பணம் தேவைன்னா அந்த டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி எதையாச்சும் வச்சு அந்த பணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு தான் வச்சுருக்காங்கங்கிறது எனக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், வீட்லேயும் தெரியும். ஆனால் அதை வாய் திறந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது கிடையாது. இந்த சூழ்நிலையில் மாமியார் வீட்டில் வசதியும் நிலமும் இருந்தாலும் மாமனாரோ மாமியாரோ எனக்கு எந்த உதவியும் செய்ய அவங்க தயாராகவும் இல்லை, செய்யலை. காரணம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்கல. சொந்த தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் எங்கள் மாமனார் எனக்கு எதுவுமே செய்யலை. இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள நான் 2 பிள்ளையும் எப்படி வளர்ப்பேன்? எனக்கு ஏன் நிலத்தில் விளையிறது, விவசாய நிலத்தில் விளையிறத எனக்கு ஏன் செய்யலைன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு வருமானம் எனக்கு வேணும், என் பசங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும், குடும்பத்தை ரன் பண்ணணும்.
எல்லாத்துக்கும் அப்பா தயவே எதிர்பார்க்க கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். என்னோட சுய கௌரவமும் நான் வளர்ந்த விதமும் என்னோட தன்மானமும் எங்கள் அப்பாட்ட கேட்க சொல்லி எனக்கு கேட்க மனசே வரல. கேட்கவே கூடாதுங்கிற தீர்மானத்தில் இருந்தேன். சாவர வரைக்கும் நம்ம போய் அப்பாட்ட இது கூட அது கூடன்னு கேட்கக்கூடாதுன்னு தீர்மானமாக இருந்தேன். ஏன்னா நான் தான் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். அதை நான் தான் ஜெயிச்சு வெளில வரணும். நம்ம ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டா அதுக்கு யாரையும் காரணம் காட்டக்கூடாது, யாரோட தயவுலையும் நம்ம வாழக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருந்தேன். இந்த தீர்மானம் தான் என்னை ஓட சொல்லிக்கிட்டே இருந்தது. என் பசங்களுக்கு வந்து அப்போ மஞ்சள் காமாலை தடுப்பூசிக்கு ஹெப்படைட் பி வைரஸ் தடுப்பூசி வந்து அப்போ வந்து எல்லாரும் ரொம்ப இதாக போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுட்டு இருக்கக்குள்ள அந்த தடுப்பூசி போடுற டைமில் அதுக்கு பைசா இல்லை என்கிட்ட. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே ஒரு சிகரெட் கம்பெனி வச்சுருந்தாங்க, விஆர் என்டர்பிரைசஸ்னு. அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க டெம்பரரி போஸ்ட் தான், 1700 சம்பளத்துக்கு தான் அந்த போஸ்ட்டில் வேலையில் இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கக்குள்ளே அப்பப்போ வீட்டில் எனக்கு எங்கள் மாமியாருக்கு மாமனாருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். விவசாய நிலத்தில் இவ்வளோ நெல் 100 மூட்டை நெல் போடுறாங்க, 200 மூட்டை நெல் போடுறாங்க, 4 கனியில் 300 மூட்டை நெல் போடுறாங்க. ஏன் அதை எனக்கும் என் பசங்களுக்கும் செய்யலை? எப்போ பாரு நான் கேட்டு சண்டை. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இது எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்குது, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு அடக்க உடக்கமே இல்லை, இப்படியே என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லாத இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க. இதுக்கான ஒரு தீர்வை தேடணும், அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் எப்போ பாரு சண்டை போடுறது, கோச்சிட்டு ஓடுறது, திருப்பி ஒடியாடுறது, இப்படியே ஒரு வாழ்க்கை. எனக்கு என்ன செய்கிறோன்னு கூட எனக்கு அப்போ வந்து அந்த புத்திசாலித்தனமோ திறமையோ இல்லை. அதே சமயத்தில் எங்கள் தாத்தா எனக்கு எப்போ பாரு படிப்பு தான் சோறு போடணும், நீ படின்னு சொல்லக்குள்ளலாம். இவங்க என்ன வயசானவங்க, படின்னு இந்த வயசில் சொன்னால் நம்மளுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு யோசனையிலே அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த குடும்ப பிரச்சனையில் அளவுக்கு மீறி சண்டையில் என்னன்னா அதுக்கு தெரியாது. ஆனால் பீரோவில் இருந்த பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்குது. எவ்வளோ பணம் கொடுத்ததுன்னு கூட நான் எண்ணி பார்க்கல. அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடுறேன், எங்கேயாச்சும் போய் செத்து போயிடணும், இனிமேல் உயிரோடே இருக்கக்கூடாது, நம்ம வந்து செத்துடணும், செருப்படிப்பட்ட பிறகு நம்ம இந்த அவமானத்தை தாங்கிட்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்ட்டு ஓடுறேன். நான் ஓடுனா பஸ் ஏறி அங்கேருந்து பஸ்ஸில் வந்து 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க. பஸ் ஏறி சேத்தியத்தோப்புக்கு போகிறேன். ஏன்னா அந்த அணைக்கட்டுலேருந்து ஆற்றுல குதித்து செத்து போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில். அங்கே போனால் அந்த கண்டக்டர் என்னை கொண்டு போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டார். அம்மா உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இங்கே தான் போகணும் அப்படிங்கிறாரு. அங்கே போனால் அந்த எஸ்ஐ உட்கார வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதும் இதுக்கிடையில் என்னை அடிச்சிட்டாங்கன்னு என் தம்பி போய் எங்கள் மாமனார்கிட்ட சண்டை போடுறான். எங்கள் வீட்டுக்காரங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, என் தம்பி போய் எங்கள் மாமனாரை திட்டுறது, அவர்கிட்ட மல்லு கட்டுறது தான் தெரியுது. என்ன அடித்தது அவருக்கு தெரியாது. யாருக்குமே கண்ணால் பார்த்தது தான் அதை தான் நம்புவாங்க. யார் சொன்னாலும் நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுவும் அவங்க அப்பா அங்கக்குள்ள அம்மா அங்கக்குள்ள இது ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்ததுன்னு என்னை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே, என் புருஷனுக்கே என் மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு என்ன தேவையோ அதை சம்பாரித்து கொடுத்தாங்க, செஞ்சாங்க. இப்படி இருக்கக்குள்ள இந்த சண்டைக்காக ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. எங்கள் சொந்தக்காரங்க உறவுக்காரங்களை வச்சு எங்கள் உறவில் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பெரிய தலைவராக இருக்கார், மாநில பொறுப்பில் இருந்தார். அவரை வச்சு பஞ்சாயத்து நடக்குது. மாநில தலைவராக இருக்கவங்க இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. பேசக்குள்ள இது என்ன இப்படி வாய் அடிக்குது, வாங்க கூட அந்த பையன் எப்படி குடும்பம் பண்ணுவான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை இப்படியே கேட்குறீங்களே, 2 பெண் குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு குடும்பத்துலேருந்து 10 பைசா செய்யலை, எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு வழிகாட்டி விடுங்கன்னு கேட்டால் இத்தனை பெரிய மனுஷங்க உக்காந்துக்கிட்டு என்னையே குறை சொல்லி பேசுகிறீங்களே, ஒரு பொண்ணுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்காதான்னு சொன்னால் இங்கெல்லாம் அப்படி தான், நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம குடும்பத்துலலாம் யாருமே அப்படிலாம் வாழலை. நீ மட்டும் என்ன அதிசயமாக செஞ்சிட்டு இருக்க, நீ மட்டும் ஏன் இப்படி அடங்கப்படாரித்தனம் பண்ணுற, இப்படி தான் எல்லாரும் அங்கே வந்த அத்தனை பேரும் அப்படி தான் கேட்டாங்க. அந்த பஞ்சாயத்து எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அந்த பஞ்சாயத்தில் எனக்கு யாருமே எதுவுமே கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. கடைசியில் அந்த பஞ்சாயத்தில் நடந்தது தான் கொடுமையோட உச்சக்கட்டம். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நானும் என் புருஷன் என் பிள்ளைங்க 3 பேரும் நாங்கள் 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு எங்களுக்கு வந்து பத்திரம் எழுதுகிற எழுத்தரை கூப்பிட்டுட்டு வந்து பத்திரம் மாதிரியே போட்டு எழுதி
அந்த பஞ்சாயத்துக்காரங்க அத்தனை பேரும் நான் சொன்ன பெரிய பெரிய அரசியல்வாதி உள்பட எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசல, ஆனால் கையெழுத்து போட மாட்டேன். இது என் பொண்ணுக்கான அநீதியான விஷயம். என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை. 2 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கு, அதுங்களை வாழ வைக்க அது போராடுது. அது ஒரு போராட்டம் சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை. நான் இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து தங்கியிருக்கேன் என் 2 பொண்ணையும் வச்சுக்கிட்டு. அந்த பஞ்சாயத்தில் கொடுமையாக என்னன்னா, என் 2 பசங்களும் அம்மாவே வேணாம் அப்பா தான் வேணும்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய இடியாக இருந்தது. அங்கேருந்து வந்து வீட்டில் உக்காந்துருக்கேன். எங்கள் பெரியப்பா பொண்ணை எங்கள் அப்பா தான் வளர்த்தாங்க. எங்கள் அக்கா தான் எனக்கு வேணவு தெரிஞ்சு எங்கள் அக்கா தான் எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி வந்து எங்கள் அக்காவும் மாமாவும் வந்து இந்த பஞ்சாயத்தில் பேசுகிறாங்க, நான் உங்களை இட்டுட்டு போய் இனிமேல் சண்டை வராமல் அங்கே கொண்டு போய் உங்கள் வீட்டில் உன் புருஷன் வீட்டில் வாழ வைக்கிறோம், உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரோம் கிளம்புன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் அனுப்ப முடியாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாத அனுப்ப முடியாது. இந்த 2 பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி காட்ட சொல்லு, வருமானம் இல்லாததானே சண்டை வருது, இதுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் மாமா சொன்னாங்க, நீ ஏன் உனக்கு பிரச்சனை வந்து காரணம் என்னன்னா, நீ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற விதம் தப்பு. டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, குடும்ப பொண்ணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிஆர்பியில் வந்திருக்காங்க சித்ரான்னு மதுரையில். அதே மாதிரி ஏன் நீ முயற்சி பண்ணக்கூடாது? நீ ஏன் உட்காந்து படிக்கக்கூடாது? வெட்டியாக உக்காந்துக்கிட்டு பேசுறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. நீ படித்து பாஸ் பண்ணி உன் சொந்த காலில் நின்னா அவங்கள்ட்ட எதையும் கேட்க வேணாம், அவங்கள்ட்ட சண்டை போட வேணாம், உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாக உன் பசங்களை வச்சுக்கிட்டு வாழலாமே அப்படின்னு எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அப்போ தான் இப்படி ஒன்று இருக்கா வழி, நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை அப்போ தான் தடவையாக என் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதெல்லாம் 2010 நடக்குது. என்னை வளர்த்த தாத்தா சாவக்குள்ளே என்னை கூப்பிட்டு பேசக்குள்ளே சொல்கிறாங்க, இப்படி தலையை சுற்றி காட்டி எழுதி காட்டி கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னத்துக்கு அப்படி செய்கிறாங்கங்கிறதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஆனால் அவங்க காதில் நான் சொல்கிறேன், தாத்தா சாவக்குள்ளே ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு செத்தா அது அப்படியே பலிக்கும்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க தாத்தா, நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கண்டிப்பாக என்னை வேலை கிடைச்சிடும்னு நீ வேண்டிக்க தாத்தா, வேண்டிக்கிட்டே நீ நினச்சிக்கிட்டே சாவுன்னு சொல்கிறேன். சாவர கட்டத்தில் இருக்க ஒரு தாத்தா கிட்ட ஒரு பேத்தி இதை சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், யாருக்காச்சும் அப்படி தோணுமா? அப்படி சொல்லணும்னு நினைப்போமா? யாராச்சும் நினச்சி பார்த்துருப்போமா? எனக்கு அன்றைக்கி தோணுச்சு, அதை தான் நான் சொன்னேன். சுற்றி இருக்கவங்கெல்லாம் பைத்தியம் இப்படி சொல்லுதுன்னு என்னை எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்களே திட்டினாங்க. ஆனால் அது பலிச்சுதுங்க. 4 பதவியை வாங்கினேன், அரசு பதவியை 4 பதவியை வாங்கினேன். அது எப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதே மாதிரி நான் இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிட்டு இருக்கக்குள்ளே இந்த சண்டை பிரச்சனை முடிஞ்சு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னை பஞ்சாயத்து வச்சு திரும்ப வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. என்னை இட்டுட்டு போய் சேத்தியத்தோப்புல நாங்கள் போய் கூடியிருக்கோம். என் பொண்ணு அப்போ வந்து 10th. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு சொல்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்க நிறையா பேர் சிரிக்கிறாங்க, உனக்கு 36 வயசு ஆயிடுச்சு, 36 வயசில் நீ படித்து என்ன வேலைக்கு போயிடுவ? நீ படித்து பள்ளி படிப்பை முடித்து காலேஜ் படிப்பை முடித்து 94 95 நீ படித்து முடிச்ச. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து நீ புக் எடுத்தா உனக்கு என்ன தெரியும்? எப்படி படிப்ப? அதை எப்படி கொண்டு வர முடியும்? அவன் பிஹெச்டி படிச்சுட்டு இதே வேலையாக இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய ஆள்லாம் இதில் மோதி முடியலன்னு ஒடியாந்துட்டானுங்க. நீ என்ன காது கேட்கல, நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, +2 குவாலிஃபிகேஷனு, 36 வயசு, ஒரு பொண்ணு, 2 பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வர பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, இன்னொரு பொண்ணு வயசுக்கு வர திட்டத்தில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீ பையை தூக்கிட்டு படிக்க போகிறேன்னு சொன்னால் உனக்கே அசிங்கமாக இல்லையா? இது வேடிக்கையா இல்லையான்னு கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. நான் சேத்தியத்தோப்புலேருந்து வடலூருக்கு ரகு சாருன்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில், அப்போ அவங்க சார் தான் கிளாஸ் எடுக்கிறதுல ரொம்ப திறமையாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் வடலூருக்கு கிளாஸுக்கு போகிறேன். என்ன ஃபஸ்ட் நாள் கிளாஸில் என்ன கேட்டாங்க, என்னம்மா எப்படி படிப்பீங்க என்னான்ட்டு. நான் 4th குரூப் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், சரி உக்காருங்க சொல்லிவிட்டு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்த சார்கிட்ட, பாண்டியன் சார்கிட்ட, இந்த அம்மா வந்து 36 வயசாகுது, வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, என்னாச்சும் படிக்கிறாங்களான்னு பாருங்கள், கிளாஸில் அலோவ் பண்ணுங்கள், மொதல் டெஸ்ட்டில் மார்க் எடுத்தால் இவங்களை அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா இவங்களை நீங்கள் போக சொல்லிவிடுங்க, ஃபீஸ்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மொதல் டெஸ்ட்டில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 2 மார்க் தாங்க. 50 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், யாராச்சும் நம்புவாங்களா? நான் உடனே சொன்னேன், சார் நான் இப்போ தான் வந்தேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்,
3 மாதம் ஆனால் தான் நான் அந்த டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறத நீங்கள் என்னை பற்றி எடை போட முடியும். வந்ததுக்குள்ளே என்னால் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு வர சொல்கிறீங்களோ நான் அதே மாதிரி படிச்சுட்டு வந்து நான் கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு சார் டைம் கொடுத்தாங்க. 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. மொதல் டெஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டு எழுதுறேங்க ஜனவரி மாதம், அதாவது 2011 டிசம்பருங்க. நான் எழுதுகிறேன் அந்த டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு எழுதுகிறேன். கிளாஸ் டெஸ்ட்டில் 45 மார்க்கு, 50க்கு 45, வெரி குட். 3 மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்திருக்குன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அடுத்தது 11 ஏப்ரலுக்கு மேலே ஒரு 4th குரூப் எக்ஸாம் வருது, நீங்கள் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ஜனவரி பொங்கல் விடுமுறை முடிஞ்சு நாங்கள் கிளாஸ்க்கு போகிறோம். சென்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் கிராமத்தில் சாக்காங்குடியிலே மாரிமுத்து, சக்திவேலு, சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர், அதுக்கப்புறம் பிரகாஷ், இப்படி ஒரு 5-6 பேர் உக்காந்து நாங்களே குரூப் ஸ்டடி பண்ணோங்க. எப்படி குரூப் ஸ்டடி பண்ணோன்னா, காலையில் அவங்க 6 மணிக்கெலாம் உக்காந்துருவாங்க குரூப் ஸ்டடியில். நான் 2 பசங்களை 2 பேரையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். ஸ்கூலுக்கு கிளப்பி அவங்களுக்கு வேன் 7:30க்கு தான் வரும். அனுப்பி விட்டுட்டு வேன் பின்னாடியே நடந்து இவங்க கூட உக்கார வருவேன். அந்த 2 மணி நேரத்தில் அந்த பசங்க என்ன செய்வாங்க, ஒரு 2 இயல் முடிச்சிடுவாங்க தமிழில். டே தம்பிங்களா நானும் வரேன்டாண்ணா, இந்தாண்டா நீ எங்கள் படிப்பை கெடுத்துடாத, அந்த 2 இயல் நீ தனியாக உட்காந்து படிச்சிக்க, எங்களுக்கெலாம் அது செட் ஆகாது, இப்போ என்ன போகுதோ கரண்ட்டில் போகிறதுல ஜாயின் பண்ணிக்க, அப்படி தான் எனக்கு சொல்லுவாங்க. உட்காந்து படிப்பாங்க, பொழுதுக்கும் உட்காந்து படிப்பேன். நான் என்ன பண்ணேன், அந்த குரூப் ஸ்டடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்குள்ளே அப்போ ஒரு எங்கள் ஊர் பொண்ணு ஒருத்தவங்க ரேவதின்னு சொல்லிட்டு அவங்க சப் ரெஜிஸ்டார் போஸ்ட்டு 4th குரூப்பில் எடுத்திருந்தாங்கங்க. அந்த 11 நான் சொன்னல 11 4th குரூப்பில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு தடவையே. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா 2008 நாங்கள் என்ன பண்ணோம், பழைய சிலபஸ் படிச்சுட்டு இருந்தோம். 2010 புது சிலபஸ். என் பொண்ணும் 2010 சமச்சீர் கல்வியில் 10th புக்கு அவங்க படிக்கிறாங்க. நானும் அந்த புக்கை வச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதாவது அம்மாவும் பொண்ணும் இப்படி போயிட்டுருக்கோம், ட்ராவலிங் படிக்கிறதுல போயிட்டுருக்கோம். என் பொண்ணு 10th, நான் 4th குரூப்புக்கு படிக்கிறேன். இவங்க பஸ் ஓட்டுறாங்க, பாலமுருகன் பஸ் ஓட்டுறாங்க, சிதம்பரத்துலேருந்து அரியலூர் பஸ் ஓட்டுறாங்க. நான் சாப்பாடு அந்த டைமுக்கு கொடுத்து விடணும், அதையும் பார்க்கணும், இந்த 2 பசங்களையும் பார்க்கணும். இதையும் பார்த்துக்கிட்டு நான் படுக்க போட்டு 3 வருஷம் 3.5 வருஷம் பாய் போட்டு படுக்க போட்டு படுத்ததே கிடையாதுங்க. இந்த கிளாஸில் உட்காந்து பசங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு வருவேன், 9 மணிக்கு வருவேன். வீட்டு வேலை, நைட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலை ஏதாச்சும் 1-2 இருக்க செஞ்சுட்டு அப்படியே படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சின்ன ஸ்டூலில் வச்சுக்கிட்டு புக்கை வச்சுட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். படுக்க போட்டு நான் படுக்கவே மாட்டேன். காலையில் என்ன பண்ணுவேன், ஒரு 3-3:30க்கெலாம் திரும்ப அப்படியே கண்ணை எடுத்துகிட்டு போகும் தூக்கம். உடனே திடீர்னு தூக்கி போட்டு உட்காந்து ஐயோ இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம், அந்த பசங்க நேற்றுக்கு முடிச்சது நம்மளை விட 2 இயல் முன்னாடி போயிட்டாங்க, அதை இன்னைக்கு படித்தாதான் நாளைக்கு அவங்க கூட ரிவிஷன் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதை வீட்டில் உட்காந்து முதல் நாளே படிச்சிடுவேன். அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிச்சிடுவேன். படிச்சுட்டு இப்படியே அவங்க கூட பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள எங்கள் ஊர் பொண்ணு ரேவதி பாஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, இங்கே அசோகன் சார் கிளாஸ் எடுக்கிறாங்க தமிழையா, நீங்கள் அங்கே போங்க, நான் ஐயாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகிறேங்க, ஃப்ரெண்ட்ஸ் சென்டருக்கு கடலூருக்கு போகிறேன். எனக்கு அதுக்குள்ளே 38 வயசு ஆயிடுச்சுங்க. 38 வயசு நான் போகிறேன். என் பொண்ணு அப்போ +2 படிக்கிறாங்க. என்னை கேட்குறாங்க, நம்மளை உள்ளே கூப்பிடக்குள்ளே சென்டரில் சேரக்குள்ளே கேட்பாங்க, நம்மளை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும், நம்மளை சேர்ப்பாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு 38 வயசு ஆகுது, எங்கள் வீட்டுக்காரங்க டிரைவர் வேலைக்கு போகிறாங்க, அதை பற்றி தான் நாங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். என் பொண்ணு +2 படிக்குது. என்னது +2 படிக்குதா? எம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாங்க ஐயா, என் பொண்ணு +2 படிக்குது அப்படின்னு. இந்த வயசில் இந்த பொண்ணு எப்படி இதாகும்னு சொல்லிட்டு டிஆர் சார் அவர் கிளாஸ் எடுக்க வராரு, ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க. மற்ற 4 சப்ஜெக்ட் சாரும் ஒத்துக்கவே இல்லைங்க, என்னை கிளாஸ் உள்ள அலோ பண்ணவே இல்லை. ஆனால் அசோகன் தமிழையா மட்டும் இந்த பொண்ணு ஏதோ தீவிரமாக சொல்லுது, மதுரையில் சித்ரான்னு ஒரு பொண்ணு பாஸ் பண்ண மாதிரி ஏன் நம்ம சென்டரில் இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியே என்னை கிளாஸ்க்குள்ளே அலோ பண்ணுறாரு. மற்ற 4 பேருக்கும் தமிழையா மேலே கோவம். இவர் என்ன எல்லாரையும் இழுத்து விட்டுக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்பினேன், தமிழையாவுக்கும் நான் என்றைக்கும் என் குடும்பமும் நானும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். அன்னைக்கு என்ன அவர் அனுமதிக்கலைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு காது கேட்காதுங்க, நான் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லைங்களா. கிளாஸ் எடுக்கக்குள்ளே மைக்கு சத்தம் கடைசி வரைக்கும் கேட்கும். ஆனால் எனக்கு மைக்கு சத்தம் எக்கோ அடிக்கும், இந்த மிஷினில் பட்டு எக்கோ அடிக்கும். எக்கோ அடித்தா சுத்தமாக காது கேட்காது இல்லைங்களா. நான் உட்காந்துக்கிட்டு கிளாஸ் கவனிப்பேன். ஐயா பக்கத்துலேயே உட்கார வச்சுருவாங்க, மிஷினை ஆஃப் பண்ணு
மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு மைக்கு சத்தம் பக்கத்தில் இருக்க உள்ள கேட்குதுல அதை கேட்டுக்கன்னு சொல்லுவாங்க. காது மிஷினை ஆஃப் பண்ணிட்டு கேட்பேன். இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள 40 வயசில் உள்ள நுழையாதுன்னு சொன்ன அந்த சென்டரில் என்னை வந்து செல்ல புள்ள மாதிரி பாவனை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 2012லேருந்து நடக்குதுங்க. ஒரு 8 மாதம் கிளாஸ் முடியுது. 2013 4th குரூப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என் பொண்ணும் அப்போ வந்து +2 எழுத போகிறாங்க. நானும் 4th குரூப் எழுத போகிறேன். அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் வைக்கிறோம். சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களாம் வந்து பெருசாக விழா செய்யக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எனக்கு படிக்கிறதுல பெண்டிங்கு. அந்த டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்லேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் மார்க் கம்மி, தமிழ்லேயும் மார்க் கம்மி, அதே மாதிரி சயின்ஸ்லேயும் கம்மி, மேக்ஸு சுத்தமாக நிஜமாகவே அந்த மேக்ஸ் டெஸ்ட்டில் 20 கொஸ்டினுக்கு 2 தாங்க அடிச்சிருந்தேன். எல்லாமே தப்பு. என்னம்மா படிக்கிறதுல கவனம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டு என்னை சத்தம் போடுறாங்க. ஏன் இது மாதிரி பண்ணுற? உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க சொன்னேன், எப்படி சேர்க்க சொன்னாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. உடனே என்ன சொல்கிறாரு, ஏம்மா நானே உன்னை கேட்குன்னு நினச்சேன். ஏன் நீ ஒரு மாற்றுத்திறனாளி தானே, ஏன் நீ ஒரு சர்டிஃபிகேட் வாங்காமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, நான் பல தடவை போயிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு. அது எப்படிம்மா கொடுக்காம இருப்பாங்க? இப்போ வித்யாசாகர்னு ஒரு டாக்டர் இருக்கார், அவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி நீ அங்கே போய் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். எனக்கு மெடிக்கல் போர்டில் என்ன போட்டு கொடுக்குறாங்க, 70% போட்டு கொடுத்துட்டாங்க காதுக்கு. ஒரு காதுக்கு 80 டெசிபிள் வரைக்கும் கேட்காது, ஒரு காதுக்கு 70 டெசிபிள் வரைக்கும் கேட்காதுன்னு. இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்த பிறகு தான் பெரிய தலைவலியே. ஏன்னா 70 டெசிபிள் 80 டெசிபிள் சவுண்டு வரைக்கும் கேட்காத ஒருத்தவங்களை எப்படி அரசாங்கம் வேலைக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விட்றாங்க. 13 எக்ஸாம் வருது. மாற்றுத்திறனாளி கோட்டாவில் வைக்குமா வேணாமான்னு 2 விதமாக சிந்தனையில் இருக்கேன் நான். இது வரைக்கும் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி கோட்டானா என்ன, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கு யார் யார் அடிப்படையில் தகுதி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. தெரியாமல் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளி கோட்டாவில் அப்ளை பண்ணிட்டோம். 13 அப்ளை பண்ணிவிட்டு நான் பரீட்சையும் எழுதிட்டேன். எங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்துச்சுங்க. 13 ஏப்ரல் ரிசல்ட் வருது. எங்களுக்கு ரிசல்ட் வந்தால் எனக்கு வந்து நான் கிராம பகுதியில் இருந்ததால் எங்களுக்கு அப்போல்லாம் பட்டன் செல்லு தான். அதெல்லாம் நெட்லாம் அப்போ நெட்டு வசதிலாம் இல்லை. நான் இங்கேருந்து கடலூருக்கு போகிறதுக்குள்ளே அவங்க என் நம்பர் வச்சு ரிசல்ட்லாம் பார்த்துட்டாங்க. நான் சென்டருக்குள்ளே என்டர் ஆகிறேன். எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. சென்டர் பசங்க எல்லாம் ஏஞ்சி நின்று கிளாப் பண்ணுறாங்க. நம்ம சென்டர் தடவையாக தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பிடத்தில் முதலிடம் வந்திருக்கு. நம்ம சென்டரு மாநிலத்தில் முதலிடம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி என்னை கிளாப் பண்ணி எல்லாரும் பசங்க எல்லாரும் அக்கா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. நான் அந்த பதவியை வாங்கக்குள்ள எனக்கு கரெக்டாக 40 வயசு. சரியாக 40 வயசில் நான் இங்கேருந்து கவுன்சிலிங் போகிறேன். நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்குங்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, என்னை தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் போயிட்டு எனக்கு உள்ளே போனதும் எல்லா போஸ்டிங் காட்டினாங்க. இங்கே தமிழையா வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பிடி யூனிட் தான் என்னை எடுக்க சொன்னாங்க. எனக்கு ஆர்டர்லேயே பிடி யூனிட் அரியலூர்னு போட்டு கொடுத்தாங்க. அரியலூர் யூனியன் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க. இளநிலை உதவியாளர் நான் ஜாயின் பண்ணுறேன். 9/7/2014 ஜாயின் பண்ணுறேங்க. இதுக்கு இடையில் இந்த 4-5 மாதம் 6 மாதம் கேப்பில் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் உட்காந்துருக்கக்குள்ள திரும்ப எப்படி என்னை மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாரோ அதே மாதிரி என்னை 13 பிப்ரவரியில் என்னை கூப்பிட்றாரு. பூவழிக்கு உள்ளே வாங்க மைக்கில் கூப்பிட்றாங்க. உள்ளே போகிறேன். கிளாஸ் நடந்துட்டுருக்குள்ளே உள்ளே போகிறேன். கிளாஸுக்குள்ளே போனதும் என்னை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, ஏம்மா நீ ஒரு பேப்பர் எழுதலையாமே, டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலையாமே? நான் தலையை சொல்லிடுறேன், ஆமாங்க ஐயா, ஒரு பேப்பர் மட்டும் எழுதலை, அனிமல் ஃபிசியாலஜி மட்டும் எழுதலை. ஒரு பேப்பருக்காக டிகிரியவே விட்டு கொடுக்க போறியா நீ 4th குரூப் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்க? டிகிரி இருந்தால் குரூப் 2 பாஸ் பண்ணலாமேம்மா, அடுத்தது 2 குரூப் 2 எக்ஸாம் வருதுன்னு சொன்னார். சொன்னதும் அங்கேருந்து ஓடியாரங்க. டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு சொன்னா இன்னைக்கு இந்த பதவியில் நான் உட்காந்துருக்க முடியாதுங்க. எக்ஸாம் அப்பியர் ஆகிறேன். எக்ஸாமில் 75க்கு 72 மார்க் எடுத்து நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன். இது போயிட்டு இருக்கக்குள்ளே 4th குரூப் ரிசல்ட்டும் வந்துச்சு. அதே மாதிரி மே மாதம் குரூப் 2Aக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழை என்ன சொல்லிட்டாரு, நீ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு 2Aக்கு அப்ளை பண்ணுமா, பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்துச்சுல அப்ளை பண்ணுங்கிறாங்க. என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் 22-065-71. அந்த நம்பரை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அதை தான் சர்டிஃபிகேட் நம்பராக வச்சு நான் அப்ளை பண்ணேன். அதனால் என்னால் மறக்க முடியாது.
இதை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். இதை எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் டிகிரி பாஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் வரணும், இல்லைன்னா நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் வரணும், அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையோ இல்லை அதில் இருக்கிற சீரியல் நம்பர், உங்களோட ரிசல்ட்டு, உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற சீரியல் நம்பரையோ போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஓடிடி செக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே போய் தபால் கொடுத்து உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அப்ரூவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதை மாதிரி பாஸ் பண்ண நம்பரை வச்சே பண்ணுங்க. நான் அப்படி தான் பண்ணினேன். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நான் எக்ஸாம் அப்ளை பண்ணேன். குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அதுலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஓவரால் ரேங்க்கு நான் 1510. 2600 பேருக்கு போஸ்ட் போட்டாங்க. போயிட்டு கடலூருக்கு வந்து போயிட்டு இருக்கக்குள்ள இவன் என்ன அந்த வயசில் பை தூக்கிட்டு போகிறா, எதுக்கு இது பை தூக்கிட்டு அலையுது, பேய் மாரி அலையுது, இது எதுக்கு இப்படி போயிட்டு வருது, எங்கே போயிட்டு வருது, அப்படிலாம் பேசுனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாரிமுத்து, சக்திவேலு, சுதாகர், இந்த மாதிரி நிறையா பசங்க, பிரகாஷ், பிரபாகர், இப்படி ஒரு குரூப் வந்து ஒரு 15-20 பசங்க, எல்லாமே அவங்களுக்குலாம் 23 வயசு, 22 வயசு, எனக்கு 38 வயசு. இவ்வளோ வயசு வித்தியாசத்தில் அவங்க கூட சுற்றி ரவுண்டாக உட்காந்து படிப்போம், குரூப் ஸ்டடி பண்ணுவோம். நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் அவங்க கூட ஒரு ஸ்டூடெண்ட், என் தள்ளில் கொட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணால் நான் கொட்டுவேன். இப்படி தான் குரூப்பாக படிக்கிறோம். படிச்சுட்டு இருக்கக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க தான் கொண்டு வந்து என்னை அந்த வீட்டில் விடுவாங்க. மாறி வீட்டில் தான் உட்காந்து படிப்போம். கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க அந்த புளியா மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருப்பாங்க. ஊரே என்ன சொல்லுவேன், என்ன பொண்டாட்டியை கொண்டு போய் விட்டுட்டு காவலுக்கு நின்றுட்டு இருக்கான், இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு மனசை எந்த அளவுக்கு வலிக்கும்னு நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்போ படிக்கக்குள்ள என் பொண்ணு என்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக வேனை விட்டு இறங்கி வந்துடும். ஏன் அம்மா எனக்கு வேணும், ஏன் அம்மா எனக்கு வேணுங்கோ. இப்படி எனக்கு 2 குழந்தை கூப்பிடுது, ஊரில் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் போய் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்ணுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் அது படிக்குதே. நம்ம ஊரில் வந்து PhD பண்ணவங்க, தெற்கு தெருவில் ஒருத்தவங்க வந்து MSc படித்தவர் படிக்கிறாரு, அவராலே பாஸ் பண்ண முடியல. இது ஏன் வீட்டில் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிற வேலையை விட்டுட்டு 2 பொட்டை பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைய படிக்க வைக்கிறத விட்டுட்டு அதுங்களுக்கு +2 படிக்குது, ஒரு பெரிய பிள்ளை +2 படிக்குது, சின்ன பிள்ளை 8வது படிக்குது, அதுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இது என்ன புக்கு தூக்கிட்டு அலையுது, ஏன் நீ இதை ஒத்துக்கிற, அதுக்கு வந்து காது கேட்கலன்னு சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சாமே, வேலையெல்லாம் போட மாட்டாங்க கவர்மெண்ட்லன்னு எங்கள் அம்மாவை நீ கிள்ளி விட்டாங்க. எங்கள் அம்மாவா என்னை வந்து எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இது சரியாக தப்பான்னு தெரியல, அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு எங்கள் அம்மா பயப்படுறாங்க. என் தம்பி தான் இதுக்காக ரொம்ப மெனக்கட்டான். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட, எங்கள் அம்மாட்ட, அவங்கெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு பயப்படுறாங்க. யாருக்குமே நிஜமாகவே இருக்கிற பிரச்சனை தான். எல்லாருமே வந்து ஊரில் ஒரு விதமாக தாழ்த்தி சொல்லக்குள்ளேயே, அவமானப்படுத்தக்குள்ளேயே என்ன நினைப்பாங்க, அந்த அவமானம்லாம் வரக்கூடாது, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், அப்படி தான் எல்லா தாயும் நினைப்பாங்க, எல்லா கணவரும் அப்படி தான் நினைப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறது, எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, இன்னும் கவுன்சிலிங் நம்மளை கூப்பிடல, நம்ம உட்காந்துருக்கோம், 4th குரூப் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், குரூப் 2A அப்பியர் ஆகிட்டோம். அப்பயே குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வருது, அதுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா கவனித்து பாருங்கள், நான் 13 மார்ச்சில் தான் குரூப் 2 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நான் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணுறேன். 2013 மார்ச்சில் தான் கம்ப்ளீட் பண்ணுறேனே நான். அந்த டைமில் தான் என் பொண்ணும் டிகிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயரு, அம்மா குரூப் 2 காலேஜ் கடைசி பேப்பர் கிளியர் பண்ணி எக்ஸாம் அப்பியர் ஆகுறேன்னா இது எல்லாருக்குமே ஒரு வியப்பான செய்தியாக இருக்கும். வியப்புக்காக சொல்லலைங்க, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த மாதிரி நம்ம பொண்ணு காலேஜ் படிக்குது, நம்ம வந்து இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பண்ண முடியுமா, பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத முடியுமா, பாஸ் பண்ண முடியுமான்னு நான் தயங்கியிருந்தா ஒரு அரசு அதிகாரியாக நான் உக்காந்துருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னால் இந்த வயசில் ஏன் 40 வயசில் நான் ஏன் பரக்கூடாது, எனக்கு என்ன இல்லை, நம்மளால் ஏன் பண்ண முடியாதுன்னு துணிஞ்சு நினச்சி இறங்கினேன். அந்த மாதிரி நீங்களும் படிங்க, கண்டிப்பாக வரலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, குரூப் 2 எக்ஸாம் நான் குரூப் 2A கிளியர் பண்ணி பத்திரப்பதிவு துறையில் சிதம்பரத்தில் பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஜாயின் பண்ணியிருக்கக்குள்ளே குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டேன்னு ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து அடுத்தது மெயின்ஸ் எழுத போகிறேன். மெயின்ஸ் எழுத போக்குள்ள கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமு அப்படிங்கிறாங்க.
உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. நான் உடனே எங்கள் டிஆர் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கற்றுக்குறேன். அதில் ஆப்ஷன்ஸ்லாம் இது பண்ணுறேன். எனக்கு ஒரே குறிக்கோள் என்னென்னா எல்லா கொஸ்டினையும் ஃபஸ்ட்டு தடவையே நம்ம டிக் பண்ணிடணும், கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு ஆப்ஷனில் போய் சரி பண்ண தெரியாது, அதை எரேஸ் பண்ணி சரி பண்ணி கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண தெரியாது. நம்மளுக்கு தெரியாது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். விட்டுறாத பூவழகி, இது உனக்கு லைஃப். இப்படியே அந்த கொஸ்டின் 125 கொஸ்டினையும் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை ஒரே டைமில் இது பண்ணிவிட்டு படா நம்ம எழுதிட்டோம். அடுத்தது மத்தியானம் எங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்தது. எழுதிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வருது. வந்ததும் அதுலேயும் வந்து மாற்றுத்திறனாளி கோட்டாவில் இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எனக்கு வந்து செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூக்கு போனால் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்னை கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? உங்கள் நார்மலாக தான் கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, இப்படி தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்னை வந்து அந்த அளவுக்குலாம் என்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. இவங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுனால கேட்கலையா, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கீங்க, பத்திரிகைத்துறையே நல்ல போஸ்ட்டு தானே, ஏன் இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு 42 வயசு முடிஞ்சிச்சு. 42 வயசில் ஒரு இன்டர்வியூ போஸ்ட் அச்சீவ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி அதுவும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். மார்க் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி கோட்டாவில் நான் தான் முதல் இடத்துல இருக்கேன். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. என்னோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக இதை நினைக்கிறேன் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ. அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் இன்டர்வியூ நடந்தது. என்ன மார்க்கை கொடுத்துட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு 30க்கு 30 கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் 30க்கு 30 கொடுத்தாங்க. எனக்கும் ரிசல்ட் வந்தது. எங்கள் பீரியடில் எங்களுக்கு இன்டர்வியூ நடந்தப்போ இருந்த போஸ்ட் வந்து 2015 அதிகபட்சம் இருந்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அந்த போஸ்ட் எடுத்தால் எனக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் எனக்கு வந்து டெப்டேஷன் போஸ்ட் அயர்பணினாக்கா அவங்களோட துறையை இல்லாமல் வங்கி பணிக்கு போகக்குள்ள அது அயர்பணின்னு வைப்பாங்க. எனக்கு வந்து அப்போ போட்டு எனக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்திலே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் விற்பனை அலுவலர்னு முதுநிலை ஆய்வாளர் விற்பனை அலுவலர்னு என்னை உட்கார வைக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லுக்கும் ஒரே விற்பனை அலுவலர் நான் தான். இந்த மாதிரி அடுத்தது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம்னா இதுக்கடையில் நான் இன்னொரு இன்டர்வியூ போஸ்ட் வருது. எழுதிட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இந்த ப்ரிலிமினரி கிளியர் பண்ணேன். அடுத்தது மெயின்ஸ் எழுதக்குள்ளே எனக்கு சிதம்பரம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நான் சிதம்பரத்தில் ஜாயின் பண்ணிட்டேன் டிஆர் ஆஃபீஸில். எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு எனக்கு இன்டர்வியூ வருது. உடனே இன்டர்வியூவை முடித்தாங்க. நான் வெளியில் வந்தேன். என்ன அப்போ எல்லாரையும் கேட்குற மாதிரி ஃபார்மாலிட்டி கேள்வி கேட்டாங்க. ஏம்மா ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கீங்க, 2 பதவிகளை வேணான்ட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் ஏம்மா இந்த பதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு 45 வயசு முடிஞ்சிச்சிங்க சார். 45 வயசு முடிஞ்சு 46வது வயசு தொடங்குது. இந்த வயசில் இவ்வளோ சின்ன பசங்க கூட போட்டி போட்டு என்னோட திறமையை நிரூபித்து என்னோட திறமைக்கான அங்கீகாரமாக இந்த இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கேன். நான் ஏன் இதை எடுக்கக்கூடாது, இந்த பதவியை நான் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நானே இன்டர்வியூ பண்ணுறவங்கள கேள்வி கேட்டேன். அவங்க நம்மளை கேட்குறாங்க, நான் அவங்கள கேட்டேன். கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். அவங்களே என்கிட்ட சொன்னது, உங்களை நாங்கள் வந்து குரூப் 1 இன்டர்வியூ போஸ்ட்டில் குரூப் 1 இன்டர்வியூவில் எதிர்பார்க்குறோன்னு சொன்னாங்க. சார் எனக்கு குரூப் 1ல் பதிவு பண்ணுற அளவுக்கு வயசு இல்லை அப்படின்னா. இல்லைம்மா நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு கேட்டாங்க. எம்பிசி கேட்டகரியில் வரேன் சார்னு. உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க. 45. இன்னும் நீங்கள் 2 அட்டெம்ப்ட் பண்ணலாமே, பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும்னாங்க. அதுக்கப்புறம் போட்டேன். எனக்கு காது கேட்காத பிரிவுலனால கிடைக்கல. ரிசல்ட் வந்து பார்த்தா நம்ப முடியலைங்க, 30க்கு 30 மார்க் போட்டிருந்தாங்க. இதுலேயும் நான் ஒரு சிறப்பு பிரிவில் எம்பிசி கோட்டாவில் காது கேட்காத பிரிவில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் தான் போனேன். எனக்கு எல்எஃப் ஆடிட் நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்எஃப் ஆடிட் போஸ்ட் இருந்தது. உள்ளாட்சி நிதி தணிக்கையில் உதவி ஆய்வர் பதவி எடுத்தேன். அந்த பதவியில் இருக்கேன். இப்போ இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எந்த வயசில் நான் போனேன்னு ஒரு தடவையும் ஒரு போஸ்ட்டோட பதவியிலையும் என்னென்ன வயசில் போனேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ராவலிங் போயிட்டு இருக்கக்குள்ளே என்னோட 45வது வயசில் என் பொண்ணு எம்எஸ்சி முடிச்சிட்டாங்க. நான் பதவி வாங்கக்குள்ளே என் பொண்ணு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு பிஹெச்டி பண்ணக்குள்ளே நான் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ஆஃபீஸராக பதவி எடுக்கிறேன். எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்கள நான் சொன்னேன், பிஎஸ்சி முடித்ததும் நீ வந்து யூபிஎஸ்சி ரெடி ஆகணும்,
அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை என் பொண்ணு யூபிஎஸ்சி அந்த எம்எஸ்சி படிக்காமல் யூபிஎஸ்சி ரெடியாகி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த உள்ளாட்சி நிதி தணிக்கை பதிவெடுக்கக்குள்ளே அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருப்பாங்க. தமிழ்நாடு பேப்பர்லாம் பக்கத்தில் அது ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கும். அந்த பெருமையை அவங்க எனக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கான முயற்சிகளில் அவங்க போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சீக்கிரம் பகிர்வேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் என்னோட முறையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசு பசங்க எல்லாரும் நீங்கள்லாம் என்னோட வாழ்க்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க அப்படி சொல்கிறதுக்கெலாம் நான் பேசலிங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கீங்க. படிக்கிறதுனா என்ன, அதோட வேல்யூனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் 45-46 வயசு வரைக்கும் ஒரு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு 2 இன்டர்வியூலையுமே 30 மார்க் எடுக்கிறேன். எல்லாத்துலேயும் என்னோட நீங்கள் நினைக்கலாம் ஊனமுற்ற பிரிவில் தானே இவங்க முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு. அந்த கோட்டாவிலையும் ஆள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் போட்டிக்கு ஆள் இருக்காங்க. அதில் என்னால் வர முடிஞ்சுது இந்த வயசில். அப்போ உங்களாலையும் வர முடியும்.